காந்திமதி. எங்கள் மருமகளை வந்து நான் பொண்ணாட்டம் தாங்க பார்த்துக்கிறேன். அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். ரெண்டு பேருமே கை கோர்த்து அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. இதை நாங்க கண்டிப்பா நம்புறோம். அவங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ரதி. எனக்கு அம்மான்னு சொல்ல முடியாது, என்ன பெத்த தாயை விட ஒரு படி மேலாதான் வந்து இன்ன வரைக்கும் என் மாமியார் என்னைய பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் பிரெக்னெண்டா இருந்தா அம்மா வீட்டுக்கு போவாங்க, டெலிவரிக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு இன்ன வரைக்கும் நான் அம்மா வீட்டுக்கு 2 days 3 days மட்டும்தான் போயிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் என்னோட பெத்த தாயை விட ஒரு படி மேலா என் மாமியார் என்னைய பார்த்துக்கிறாங்க. மக்களே, ஓகே, அடுத்து என் பேர் நிஷா. எங்கள் மாமியார் இப்போ அத்தைன்னு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு மட்டும் தான் கூப்பிடுவேன். அதே பெஸ்ட்டு தான். அம்மானு கூப்பிட்ற அளவுக்கு உரிமை கொடுத்ததே பெரிய விஷயங்கிறீங்க. அதாவது அதுவே ஆனந்தமாக இருக்குன்றீங்க. அம்மாட்ட கொடுங்க. ஒரு குடும்பத்தில் வந்து மருமக மாமியார் 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்ல வழியில் போகும். ஆமாம்மா. மாமியார் சொல்கிறாங்கன்னா மருமக நல்லதுக்கு தான் நம்ம அத்தை சொல்கிறாங்கன்னா அவங்களும் கேட்டுக்கணும். அதே சமயம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க சொன்னாங்கன்னா அதையும் நம்ம ஒரு நல்லா பெருந்தன்மையோடு ஏற்றுக்கணுங்க. அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும். அந்த இதில் என் மருமகளுக்கு நானும் அட்வைஸ் பண்ணுவேன். அவள் சொல்கிறதையும் நான் ஒரு தடவை கேட்டுக்குவேன். உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுங்கம்மா. மருமகளை வந்து மகளாக தான் நினைக்கிறேன், மருமகளாக நினச்சதே இல்லை இது வரைக்கும். அதே மாதிரி மருமகளும் என்னை ரொம்ப பாசமாக தான் வச்சுக்குது. இல்லை, இது மருமக சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடுறீங்களாம்மா? இல்லை அது சொல்லும். கல்யாணம் ஆகி எனக்கு வந்து மாமியார் வந்து அம்மா மாதிரி தான், இன்னொரு அம்மா தான் அவங்க. இன்னொன்று என்னென்னா, வெளியிலேயே எல்லாரும் கேட்பாங்க, நீ உங்கள் வீட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை மாமியாரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அந்த அளவுக்கு நாங்கள் க்ளோஸ். எப்படி இருக்கலாம், இருக்கப்படாதே. இல்லை, எப்படியா இருந்தாலும் ஒரு சந்தோஷம் தான், ஒரு மாமியார் மருமக ஒன்றா இருக்கிறது. கல்யாணம் பண்ணிட்டு போய் ஆர்மியில் இருந்தார், விட்டுட்டு போயிட்டார் இங்கேயே. அதனால நான் அப்போ இருந்து பாசமாக பார்த்துக்கிட்டேன் பையனை. இப்போ வந்துட்டான் திரும்ப. இருந்தாலும் நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ஒன்றா தான் இருக்கீங்க. சரி, நான் மட்டும் தனியாக கேட்குறேன், நீங்களாம் காதை பொத்திக்கங்க. நிஜமாவே சண்டை வந்ததே இல்லையா? ஒரு நாள் வந்தாலும் வந்து பெருசா வராது, அதோட லைட்டா முடிஞ்சிரும். எந்த சண்டையுமே முதல்ல பெருசா வராதுமா, சின்னதுல இருந்து தான் பெருசாகும். இல்ல சண்டை போடணும்னா சண்டை வரும். எந்த சரி, எந்த சீரியல் கேட்க கூடாது. சீரியல்ல என்ன பார்க்கும்போது சண்டை வரும்? இல்லை, ஆனந்தராகம் பார்த்துட்டு தான் நான் போவேன்னு சொன்னா, எந்திரிச்சு டிவிக்கிட்டே கொண்டுக்கிட்டீங்க, எந்திரிச்சு வந்து ஒரு வேலையை பாருங்க. வருது 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 இப்படிதான் வருது. சரி, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் பார்த்துட்டு தான் வருவேன்ருவேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, சரி பாருங்கன்றுவாங்க. பாருங்கன்ட்டு உள்ள போய் திட்டுவாங்க. எப்பா பாரு, இதுவே சேனலை பார்த்துக்கிறதுக்கு நான் என்னதான் பார்க்கறது? இட்லி மாவு அரைக்கணும், பாத்திரம் கழுவணும், எல்லாம் நான் செய்யணும், இப்படி உட்காந்து இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்களோன்னு? இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். கேட்டதில்ல. என்ன இப்படி போக கூடாதேம்மா, நீங்க கிளம்பும் போது இப்படி கிளம்புனா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா இல்லையா? சரி, நீங்க எவ்வளவு பதனின்னு சொன்னாலும் இங்க ஒரு பருப்பு வேகல. ஆனா அடுத்த ஜோடிக்கு நம்ம போயிடலாம். அடுத்த ஜோடிக்கு போயிடுமா? இப்ப அந்த குடும்பத்திட்ட கேட்டதை உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், ஏன்னா நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களா சொல்லுங்க, எப்பயாவது உங்க மருமகளை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருக்கீங்களா? இல்லைங்க, நான் திட்டினதே இல்லைங்க. திட்டது இல்லை? திட்டினதே கிடையாது. ஏங்க அவங்களே காதுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஏமா, என் குடும்பத்துல வந்து அதுக்கு சுடுதண்ணி இல்ல, சுடுதண்ணி சூடா இல்லைன்னா திட்டுறாங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அது எப்படி இருக்கலாம்? ஒரு கன்ஃபியூஷனுக்காக கேட்டுக்கிறேங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, எதா இருந்தாலும் நான் திட்ட மாட்டேன், அது எதா இருந்தாலும் எனக்கு செஞ்சு தருவாங்க, நாங்கள் சாப்பிட்டுக்குவோம், அவ்வளோதாங்க. சாப்பிட்டுப்பீங்க. இந்த உப்பு கார இந்த கூரகரை உப்பு கம்மியா இருக்கு அதெல்லாம் இருந்து அடிச்சிருச்சு. ஒரு 2 சொல்லு உப்பு போட்டுக்கலாம்லம்மா அப்படின்னு சொன்னது இல்ல? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வந்தது இல்ல? அப்படி கோவம் வந்தாலும் நீங்க அதை பத்தி பேசுனது இல்ல? அப்படி பேசும்போது உங்க மாமியார் ஏத்து சொல்லிடுவாங்க, இந்த பிரச்சனை நடக்கவே இல்ல. ஏமா இன்னைக்கு நிறைய மருமக மாமியார் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, பின்னாடி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தானே தெரியும். மாமியார் மருமக 2 பேரும் அவ்வளோ புன்னகையோட சிரிச்சுட்டே இருக்காங்க. அவங்கள போட்டு உஸ்பேத்திக்கிட்டே இருக்கிற, என்ன உன் பிரச்சனை? இப்படி எல்லாம் கேட்டாதான் நீ வீட்டுக்கு பஸ் கூட்டிட்டு போவேன்னு சொல்லி. அழக வசந்தரா, இந்த நேரத்துல ஒரு சர்ப்ரைஸ் ஹாப்பி நியூஸ் எல்லாருக்கும் இருக்கு. இப்ப இவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அந்த நேரத்துல கூட அம்மா வீட்டுக்கு போகாம மாமியார் கூட இருக்காங்க. சூப்பர் சூப்பர்மா தங்கச்சி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.